விஜய் கொடுத்தாரா? விஜய் ஏன் கொடுக்கணும்? கேள்விதானே சார். விஜய் எதுக்கு சார்? விஜய் அரசியல் அவர் ஏன் சார் அவர் குற்றம் சாட்டிட்டு போலாம் அவர் ஏன் சார் சார் எதிர்க்கலாம், தவறு செய்தால் சுட்டி காட்டலாம். அரசியல் தலைவர்களுக்கு அதுதான் வேலை, நிச்சயம் அதுதான் செய்ய வேண்டும். நீங்க சொல்றதுன்னா அரசியல் ஆட்சியாளர்கள் கண்டிக்க வேண்டிய இடத்துல நம்ம சரி. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். எத்தனையோ வீட்டுல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு, மாணவர்கள் வேலை இல்லாம இருக்காங்க, நிறைய விமர்சனங்களை பார்த்துருக்கோம். சாராயம் குடிச்சு செத்துட்டா 20 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்கன்றாங்க. இப்போ ஒரு அரசு அதிகாரிகள் வேலையில இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு அந்த அளவுக்கு பணம் கிடைக்கிறது இல்லை அப்படின்ற விமர்சனங்கள் இருக்கு. அப்ப சாராயம் குச்சி செத்துட்டா 20 லட்சம் கிடைக்கும்னா அது இதுக்கு விஜய் வந்து ஆதரவு தெரிவிப்பான்னு நினைக்கிறீங்களா? 20 லட்சம் கொடுத்ததுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். நான் ஒரு 20 லட்சம் கொடுக்கணும்ன்றது, விஜய் 20 லட்சம் கொடுக்கணும்ன்றது சரி. இப்ப நான் பண்றேன் சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? இல்ல, ஏத்துக்க மாட்டேன். எனக்கு என்னவோ தோணுது, மெர்சல் திரைப்படம் வந்து டாக்டர்களுக்கு விரோதமாக விஜய் அவர்கள் வந்து அந்த படத்துல காட்டப்பட்டதுனால ஒருவேளை உங்களுக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் இன்ன வரைக்கும் அதை அப்படியே பயணிச்சு கொண்டிருக்காரு தெரியும். அவர் புத்தி கெட்டதை அவர் காட்டினாங்க. டாக்டர்களாக நாங்கள் தான் பொய்க்க எடுத்தோம், வெக்கம் கட்டு உட்காந்தோம். அதுக்கு என்ன பண்றோம்? ஆரம்ப கட்டத்துல எந்த விமர்சனமா வைக்கல சார். இது மாத்திரம் இல்ல, விஜய்க்கு முன்னாடி விஜயகாந்த் ஒரு படத்துல எடுத்தேன், ரஜினி ரமணா படத்துல. ஆமா, படத்தை வச்சு பொழைக்கிறோம். அப்பவே நான் இல்லையா, அவரை நாங்க உண்மை சம்பவங்கள் பல இருக்குன்றதெல்லாம் பல வெளிச்சங்கள் வெளியே வந்திருக்கு. ஆமாங்க, எத்தனை டாக்டர் இந்த மாதிரி பொழைச்சோம். இப்ப நீங்க சூழ்நிலை குற்றச்சாட்டு அதே தான். டாக்டர் எல்லாம் பணத்தை வச்சு பொழைக்கிறவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டீங்க. ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல, ஒரு திரைப்படமே சாட்சியாகவே அமைஞ்சிருக்கு, வெளியே வந்திருக்கக்கூடிய. உங்களுக்கு எங்க மேல ஒரு வன்மம் இருக்குது, உடம்பு சரியில்லாம வாங்க பாருங்க, உடம்பு சரியில்லாம வாங்க பாத்துக்கலாம். வன்மமே கிடையாது சார். நீங்க வைக்கக்கூடியது ஒரு திரைப்படத்துல ஒரு சார், மருத்துவர்கள் அனைவரையும் வந்து தவறாக பேசுறேன். மருத்துவர்கள் உயிர் காக்கக்கூடியவர்கள் சார், மருத்துவர்கள் கடவுளாக போற்றக்கூடியவர்கள், யாருமே மறுக்கல. ஆனா நான் சொல்லக்கூடிய கடவுளாக இல்ல இல்ல, உங்களுக்கு வந்து ஒரு பெரிய முரண்கள் தெரியுது. ஏன்னா ஒரு மருத்துவன் சார் ஒரு பாடியை வச்சு ஒரு பிணத்தை வைத்து பணத்தை பிடுங்கு அந்த அரசியலை வெளிப்படுத்த பேசுறேன் வந்தனா இவ்வளவு மோசமான ஆளுகிட்ட ஏங்க பேட்டி எடுக்கிறீங்க? தயவு செய்து இல்ல சார், ஒரு அரசியல் செய்கிறார்கள், ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, அப்புறம் ஏன் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? சார், ரமணா திரைப்படம் பொய்ன்றது வந்து அது திரைய படமாக பார்க்கலாம். ஆனா அது மாதிரியான நிறைய செய்திகள்லாம் கூட நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அதுக்குன்னு எல்லா மருத்துவர்களும் நாங்க தவறாக சொல்லல. மருத்துவர்கள் கடவுளாக போற்றக்கூடியவர்கள். குதிச்சவனே வரல சார். ஆரம்ப கட்டத்துல இருந்து என்னுடைய எடுத்து பாருங்க, நீங்களே பார்க்கலாம். நான் இப்ப கூட உங்களுக்கு தெளிவாக போட்டு காட்டுறேன். ஆரம்பத்துல இருந்து நான் வைக்கக்கூடியது மருத்துவர்களுக்கு எதிரான வாதங்களே கிடையாது. நன்மை செய்பவர்கள் அதிகமாக இருக்காங்க சார். அப்படிப்பட்ட மருத்துவமனைகள் இருக்கிறதா என்பதுதான் ஒரு கேள்வி. ஏன்னா இத்தனை வருட மருத்துவ வாழ்க்கையில நீங்க எவ்வளவு பார்த்திருப்பீங்க, எவ்வளவு பழகி இருப்பீங்க, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தாக்கம் இருக்குல்ல. இந்த மருத்துவமனையில இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் நீங்க வெளியிட்டு இருப்பீங்கல்ல, உங்களுக்கே தெரிஞ்சிருக்குல்ல. ஏன்னா நிறைய அரசியல் பேசுறோம், சினிமா விமர்சனம் செய்யறோம், அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்யறோம் போது மருத்துவத்தை வந்து நீங்க பார்க்கும்போது அதை பத்தி பேச மாட்டீங்கன்றதான் கேள்வி. உங்களை போல நிறைய எல்லா நெறியாளர்களும் என்ன பேசியிருக்காங்க. உங்களை பார்த்துட்டு உங்களை மாதிரி தான் எல்லா நெறியாளரும் முடிவு எடுத்துக்கிறதா எடுத்துக்க கூடாது இல்ல. அது மாதிரிதான் அந்த மருத்துவத்துக்கும் அது மாதிரிதான் ஒரு டாக்டர் பணத்தை வச்சு ஹைலைட் பண்ணி ஒரு சினிமாவில போட்டா எத்தனாயிரம் பேர் பார்த்தாங்க அந்த படத்தை. அவ்வளவு பேருக்கு அதுல அது எரிச்சல் வந்துருந்தது. எங்களை எவ்வளவு கேவலப்படுத்தினாங்க. நாங்க என்ன பண்ணோம் தெரியுமா? அதுக்கு நடிகர் பாக்யர் தலைமையில அந்த ரமணா படத்துடைய கதை வசன கட்டா கூட்டிட்டு வந்து மன்னிப்பு கேட்க வச்சு, மன்னிப்பு கேட்க வச்ச உடனே நான் சொன்னேன், இதை வந்து செய்தி ஆக்கணும். இல்லாட்டி போனது அப்படியே மத்த டாக்டர் வேணாம் மன்னிப்பு கேட்டாரு விட்டுருந்தாங்க. அன்னைக்கு அந்த மன்னிப்பு கேட்க வச்சிருந்தாக்க இந்த மாதிரி அடுத்த படம் இந்த மெர்சல் படம் வந்திருக்கு. மெர்சல் படம் வந்த போது நான் சொன்னேன் நடவடிக்கை எடுக்கணும் விட்டாங்க. அதனுடைய விளைவுதான் அந்த படத்தை பார்த்துதான் அவருக்கு 2 கோடி ரசிகர்கள் இருக்காங்க. இந்த கத்தியில குத்தலூர் அவர் ரசிகரா இருக்கலாம். அந்த படத்தை பார்த்துட்டு வந்த குழந்தை இந்த டாக்டருக்கு எப்படி அயோக்கியன்னு சொல்லி அந்த குத்துறதுக்கு காரணமா இருந்தா அந்த படமா இருக்குன்னு சொன்னாக்க இல்லைன்னு சொல்றீங்களா நீங்க?
ஆனா அந்த திரைப்படத்துல இன்னொரு பக்கமும் இருக்கு, அதை பத்தி ஏன் பேச இன்னொரு மாட்டீங்க? படத்தை காட்டலையே, அந்த படத்துல இன்னொரு பக்கமும் இருக்கு. அந்த படத்துல முழுக்க பணத்தை முழுக்க வசூல் செய்து மெர்சல் அந்த அந்த ஹாஸ்பிட்டல கட்டின ஒரே ஒரு 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 ஏழை விவசாயி அவருடைய சொத்தெல்லாம் வித்து அந்த மருத்துவமனையை கட்டுவார். அந்த மருத்துவமனையை அந்த பணத்தை அபகரிக்க வரும்போது அமெரிக்கா வந்து ஒரு டாக்டர் தானே காட்டுறேன். ஆமா, அபகரிக்க வந்த டாக்டர் தான். அப்படிதான் பாக்கணும் திரைப்படம். அதுதான் நிக்குது, அதுதான் நிக்குது, அதுதான் நிக்குது. அதனுடைய விளைவுதான் இந்த கொலைக்கு இந்த மாதிரி குத்தவரத்துக்கு வந்ததுக்கு காரணம். அந்த அந்த யாரோ ஒருத்தர் பெரிய படிப்பாளி படிச்சவர் கிடைச்சவர்லாம் சொல்றீங்க. அந்த கொலை பண்றதுக்கு வந்தவர் கொலை பண்ற காட்சிகள் விஜய்யுடைய திரைப்படத்துல மட்டும்தான் வருதா? அந்த படம் வந்து விக்ரம்னு ஒரு திரைப்படம் வந்தது, கமலஹாசன் உலக நாயகன் என்று போற்றக்கூடியவர். அவருடைய திரைப்படம் முழுக்கவே அந்த பாத்தீங்கன்னா அந்த சண்டை காட்சிகள் இருக்கக்கூடியதாக தான் இருக்கும். லோகேஷ் கனகராஜ் அதோட இயக்குனர். அது மாதிரியான திரைப்படங்கள் அது மட்டும் எடுத்துக்காட்டு கிடையாது. நிறைய திரைப்படங்கள் தமிழ் திரைப்படங்கள்ல கொலை பண்ணக்கூடிய அளவுல காட்சிகள் இருக்கு. அதுக்கு நீ எல்லாருமே திரும்ப கத்தியை எடுத்து கொடுத்திடுறாங்களா? அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா? குத்துறது மாதிரி தான் காட்டுவாங்க. அதுக்காக வில்லனுக்கு ஓடுறதெல்லாம் இது பேசுறதுக்கு அதுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? இல்ல நீங்க அந்த அந்த படத்தோடைய தாக்கம்னா அந்த மாணவனை உருவாக்கியது, கொலை செய்ய உருவாக்கியது அப்படின்ற வாதம் இருக்குல்ல சார், அதுக்கு சொல்றேன் நான். அது மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. அந்த படம் எல்லாம் வந்து நிறைய பேர் வழிவகை செய்யணுமா? கரெக்டா பேசிட்டீங்க, ரைட் விட்டுருக்கு. அவ்வளவுதான், அவ்வளவுதான். விஜய் படத்துல ஒன்னா விஜய் படத்தை எவன் பார்த்தான்? ஒருத்தனுங்க பார்க்க இருக்க மாட்டாங்க. ஃபெயிலியர் இல்ல மெர்சல் படம் யாருமே பார்க்க. ஒரு பக்கம் கேட்டாங்க 2 கோடி பேர் இருக்காங்க, இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா ஒரு படத்தை எவன் பார்த்தாக்குறீங்க? நீங்க தான் நான் சொல்ல, நீங்களே சொன்னீங்க 2 கோடி தொண்டர்கள். அவருடைய பேச்சினுடைய தாக்கம் ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி சொல்றீங்க. அப்போ அவர் எடுத்த படம் யாரும் அந்த ரசிகர்கள் முட்டா பார்த்துட்டு சீப்பாடா அப்படின்ட்டு போயிட்டாங்க அந்த படத்தை. சொல்லுங்க. மெர்சல் திரைப்படம் எப்ப வெளியானது சார்? இத்தனை வருடங்கள் கழிச்சு அந்த படத்துடைய தாக்கமும் ஒரு மாணவனை உருவாக்கியதுன்னா அன்னைக்கு ஏற்பட்ட தாக்கம் இன்னைக்கு அவன் மனசுல இருந்தது. இதுதான் வன்மம். ஆமா, வன்மம் தான் அவனுடைய மனசுல இருக்கிற வன்மம். இப்ப உங்களுக்கு என் மேல இருக்கிற வன்மம். என் மேல உங்களுக்கு எந்த வன்மமும் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்க மேல எனக்கு எந்த வன்மமும் கிடையாது. நிச்சயமாக நீங்க சொல்லக்கூடிய வருதுல வன்மம் வந்ததுல இருந்து என்ன பேச விடாம அடிச்சுங்க. நான் திருப்பி சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து எப்படி போறீங்க அப்படி போறீங்கன்னு சொல்லி நோயாளிக்கு நீங்க மருத்துவரை சார்ந்து பேசுறீங்க, நான் பொதுவாக பேசுகிறேன். அவ்வளவு பொதுவா நீங்க பேசுறீங்க. வித்தியாசம் இந்த காணொலி முழுசா நீங்க போட்டு பாத்தீங்கன்னா பேசல. இப்போ உங்களுடைய நீங்க வந்து ஆம்ஸ்ட்ராங் சப்போர்டர்ங்கிறது தெரியும். ஆம்ஸ்ட்ராங் சப்போர்ட்டர் கிடையாது சார். இப்போ வந்து தமிழ்நாட்டுல நான் ஒரு கொலையை மட்டும் தான் எடுத்துக்காட்டாக சொன்னேன். ஒரு மாநில தலைவர் நடு ரோட்ல வெட்டி கொலை செய்யப்படுறாருன்னா அது எவ்வளவு பெரிய அளவுல சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இருக்குன்றது எடுத்துக்காட்டு தானே. அது தமிழ்நாடு முழுக்க பல இடத்துல எடுத்துக்காட்டுகள் இருக்கதானே செய்யுது. அது விமர்சனம் தானே. கொலையும் கள்ளக்குறிச்சி ஒரு மாணவன் கத்தி எடுத்துட்டு போயிட்டு குத்துறானா சட்டம் சரியில்லை தானே. சொல்லுங்க ஐயா, அனுமதிக்கிறீங்களா? சொல்லுங்க. வன்மத்தோடு நான் பேசுறேன். வன்மத்தை காட்ட போறேன். கேட்டுங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பிறகு உடனடியாக நடந்தது கள்ளச்சாராய சாவு கள்ளக்குறிச்சி. அதுக்கப்புறம் தான் விக்கிரவாண்டி தேர்தல் நடந்தது. கருத்து கணிப்புல போட்டாங்க இந்த சம்பவங்கள் எந்த வகையிலும் மக்களை பாதிக்கவில்லை போட்டாங்க. இதுவும் இல்லைன்றீங்களா? இதுவும் இல்லைன்றீங்களா? இதுக்கு என்ன ஆதாரம் தெரியுங்களா? அதுக்கப்புறம் யார் ஜெயிச்சாங்க? கள்ளச்சாராய விவகாரத்துல 20 லட்சம் ரூபாய் வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து கொடுக்குறாரு. பாதிக்கப்பட்ட அரசாங்கம் வந்து பாதிக்கப்பட்டவங்க அரசாங்கம் தான் கொடுக்குது. அரசாங்கம் கொடுத்து விஜய் கொடுத்தாரு. விஜய் ஏன் கொடுக்கணும்? கேள்விதானே சார். விஜய் எதுக்கு சார்? அவ்வளவுதான் விஜய் அரசியல் சார் ஏன் சார் கொடுக்குது? அவர் ஏன் சார் கொடுக்குது? அவர் குற்றம் சாட்டிட்டு போலாமே ஒழிய அவர் ஏன் சார் சார் எதிர்க்கலாம், தவறு செய்தால் சுட்டி காட்டலாம். அரசியல் தலைவர்களுக்கு அதுதான் வேலை. நிச்சயம் அதுதான் செய்ய வேண்டும். நீங்க சொல்றதுன்னா அரசியல் ஆட்சியாளர்கள் கண்டிக்க வேண்டிய இடத்துல நம்ம சரி. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். எத்தனையோ வீட்டுல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. மாணவர்கள் வேலை இல்லாம சுத்திட்டு இருக்காங்க. நிறைய விமர்சனங்களை பார்த்திருக்கோம். சாராயம் குடிச்சு செத்துட்டா 20 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்கன்றாங்க. ஒரு அரசு அதிகாரிகள் வேலையில இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு அந்த அளவுக்கு பணம் கிடைக்கிறது இல்லை அப்படின்ற விமர்சனங்கள் இருக்கு. அப்ப சாராயம் குடிச்சு செத்துட்டா 20 லட்சம் கிடைக்கும்னா அது இதுக்கு விஜய் வந்து ஆதரவு தெரிவிப்பான்னு நினைக்கிறீங்களா? 20 லட்சம் கொடுத்ததுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். நான் ஒரு 20 லட்சம் கொடுக்கணும்ன்றது, விஜய் 20 லட்சம் கொடுக்கணும்ன்றது சரி. இப்ப நான் பண்றேன் சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? இல்ல, ஏத்துக்க மாட்டேன். அதை நான் ஆதரிச்சு பேசுறேன். என்னுடைய வாதங்களை கேட்டுதான் அரசாங்கம் நடக்கிற அளவுக்கு நான் முட்டாள் இல்லை. மக்கள்ல ஒருத்தர் நான் சொன்னேன், இப்ப இந்த மாதிரி தப்பு பண்ணவனுக்கு கொடுத்தா என்ன அர்த்தம்? எப்படி 20 லட்சம் ரூபாய் எப்படி கொடுக்கலாம்ன்றதா என்னுடைய கேள்வி.
அந்த இடத்துல போய் என்னத்துக்கு விஜய் போய் ஆறுதல் சொன்னாரு? தப்பு பண்ணி செத்து போனார்ல, இவர் என்னத்துக்கு ஆறுதல் சொல்ல போனாரு? அவன் பண்ணது தப்பு அப்படின்னு கண்டிச்சு அறிக்கை விட்டுருக்கலாம்ல, ஏன் விடல? சார், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் தெரிவிப்பதுதான் பண்பாடு. இப்படி நான் பேசினா வந்தோம். அதான் என்னது பண்பாடு. ஹை, அடே. பாதிக்கப்பட்டா என்ன? பாதிக்கப்பட்டு குற்றம் செஞ்சுட்டு செத்து போயிருக்கான் சார், அவனுக்கு அது பண்பாடா? அப்போ அதேதான் சார், அந்த ஒருவர் தவறு செஞ்சது அந்த குடும்பம் என்ன செய்யும்? கள்ளச்சாராயத்துல குடிச்ச ஒருவர் செய்த தவறுக்கு அந்த குடும்பம் என்ன செய்யும்? அவர் செய்த தவறுக்கு அந்த குடும்பம் என்ன, எந்த அளவுல பாதிப்புல இருக்கும்? அவர்களுக்கு தான் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. வெரி குட். அதனாலதான் 20 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. யாருங்க? அந்த ஒருத்தர் பண்ண தப்புக்கு அந்த குடும்பம் அனாதையா நிக்குது, அதுக்காக தான் அந்த 20 லட்சம். செவிலியர்கள் எத்தனை பேர் போராடி கொண்டிருக்காங்க, பணி நியமனத்திற்காக போராடி கொண்டிருக்காங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சாராயத்துல குடிச்சு இறந்தவருக்கு 20 லட்சம் என்பது, அது இவர்கள் மாதிரியான போராட்டம் குணம் உள்ளவர்களுக்கு அதை பங்கிட்டு அவர்களுக்கு வாழ்க்கை மேம்படுத்த செய்யலாம். என்ன சம்பந்தம் இருக்கு? அந்த வேலையில திட்டத்துக்கு சாராயம் குடிச்சு அவருக்கு என்ன சம்பந்தம்? அதான் கேள்வி கேட்கிறேன் சார். வேலை இல்லாத காரணத்தினால குடிக்கிறான். எனக்கு என்னுடைய சித்தறிவு அது புரியலீங்க. உங்க அளவுக்கு நான் புடிச்சிட்டேன். வேலை இல்லாத காரணம் சாராயம் குடிச்ச சாவரனுக்கு 20 லட்சம் கொடுக்குறது, அவருக்கு வேலை கிடைக்கல, என்ன சம்பந்தம்? ரெண்டுக்கு என்ன சம்பந்தம்? வேலை இல்லாதனால தான் வேலை இல்லாதனால அவன் குடிக்கிறான். வேலை இல்லாம ஏன் போச்சு? தொழிற்சாலைகள் ஏன் தொழிற்சாலைகள் இல்ல? கடந்த 10 ஆண்டுகளாக இந்த நாட்டுல என்ன ஒரு தொழிற்சாலை வந்திருக்குது சொல்லுங்க? என்ன ஒரு தொழிற்சாலை வந்திருக்குது சொல்லுங்க? பேசிக்கிற மாதிரி ஒன்றிய அரசோ ஏதோ ஒண்ணு மாநில அரசோ தொழிற்சாலை தொடங்குச்சா? இந்த ஆட்சி 3 வருஷம் தாங்க ஆகுது. 10 வருஷம் ஜெயலலிதா கிட்ட எம்ஜிஆர் கிட்ட கொடுத்து வச்சிருந்தீங்களா? பழனிசாமி கிட்ட கொடுத்து வச்சிருந்தீங்களா? என்ன பண்ணாங்க 10 வருஷம்? ஒன்றிய அரசோட தான் கூட்டணி வச்சுக்கிட்டு தான் நடந்தாங்க. என்ன பண்ணாங்க? ஒரு எய்ம்ஸ் கட்டி இருந்தாக்க அந்த நீங்க சொல்றீங்களா புலம்பு எழுதுறீங்களா? அவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு, நர்ஸுக்கு வேலை கிடைச்சிருக்கு. ஒரு செங்கலை வச்சுட்டு போயிட்டேன்ல, இன்னைக்கு ஒண்ணு கட்டலையே. ஒரு அடுத்த கல் வைக்கணும். ஏன் வாய வர மாட்டேங்குது? சொல்லுங்க, உங்களுடைய வாதம் நல்ல வாதம், நான் கேட்டுக்கொண்டிருக்கேன். அதுதான் கடந்த 10 பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இங்க ஒரு தொழிலும் இல்லை. ஏங்க வடநாட்டுல ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்குன்னு கதை பேசிக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு இது இங்க கூலி வேலை பாக்குறவோடு இங்க பானிபூரி வெட்டிக்கிட்டு இருக்கோன்னு பார்த்தாக்கா வடநாட்டுல அத்தனை ஹிந்தி பேசுறவங்க இங்க வேலை பாக்குறான். ஓரளவுக்கு அது சுமாரா இருக்கிற ஒரு மாநிலமா இருக்கிறது தமிழ்நாடு. அதனாலதான் அத்தனை பேர் இங்க வந்து நிக்கிறான். திருப்பூர்ல ஹிந்தியில பேசி ஓட்டு கேட்க வேண்டிய அளவுக்கு வந்துருச்சு. அவ்வளவு கூட்டம் ஏன் வந்தது? வேலை எங்கேயும் கிடைக்கல. ஒரு முன்னேற்றம் இல்லைங்க. எல்லாம் போகும் யூனிஃபார்மா இந்தியாவில் ஒரு தொழிற்சாலை. இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் புது மாதிரியான இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த கல்லூரிகளுக்கெல்லாம் இனிமே வேலை எல்லாம் போகுது. என் பையன் +2 ஃபெயில் ஆயிட்டான். என் மனைவி கண்ணாபின்னு சத்தப்பட்டாங்க. படிக்க நாசமா அது இது அம்மாவுக்கு விடுதாருக்கும் அப்படிலாம் காட்டிட்டு இருந்தாங்க. நான் ஒண்ணுமே சொல்லலை. அவனுக்கு ஒரு மாதிரி இதா இருந்தேன். என்னப்பா நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்க, இதை விட நல்ல செய்தி எனக்கு ஒண்ணுமே இல்லைடா. என்னப்பா ஃபெயில் ஆயிட்டு வந்துருக்கு, நீ பாட்டுக்கு பாஸ் பண்ணி நல்ல மார்க்கோட வாங்கிட்டு வந்துருந்து என்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து மெடிக்கல் காலேஜ்ல சேர்த்துன்னா நான் எங்கடா போறது காசுக்கு? அதுதாங்க நிலைமை இன்னைக்கு. அதுதான் நிலைமை இன்னைக்கு. மருத்துவக் கல்லூரி பொறியியல் கல்லூரியில இன்னைக்கு கேட்டா என்னுடைய மாணவர்களுக்கு சம்பளம் கேட்டாக்கா உடம்பெல்லாம் ஆடு. எவ்வளவு கட்டியாடா படிக்கிறீங்க? அவங்க அப்பா அம்மா எப்படி வர்றாங்க தெரியுமா? வேஷ்டி கட்டிக்கிட்டு வர்றாங்க, சட்டை போட்டு வர்றாங்க, ஒரு துணிப்பையை தூக்கிட்டு வர்றாங்க. எங்கேயோ எதையோ போட்டு கஷ்டப்பட்டு அந்த பணத்தை கட்டுறாங்க. அந்த பசங்களுக்கு சொல்றேன், அவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்காது. இவ்வளவு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இங்க தொழிற்சாலையில் இன்ஜினியரிங் கல்லூரி இன்ஜினியரிங் படிச்சு உனக்கு வேலை, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப வழியுங்க இன்னைக்கு இல்லை. ஏன்னா அந்த மெக்கானிக்கல் தொழிற்சாலைகள் இல்லை, அவங்க தேவையில்லை. சிவில் டிபார்ட்மெண்ட், ரியல் எஸ்டேட் விழுந்து போச்சு. ஒரு மாணவர் சேர்ந்து சிவில் டிபார்ட்மெண்ட் தான் 2 தான். சிவில் மெக்கானிக்கல் தான் எங்களுக்கு வருமானம் வர்ற துறைகள். இன்னைக்கு அது இல்லை. 50 ஆண்டுகளாக மாறி மாறி திராவிட கட்சிகள் தான் ஆண்டிருக்கு. அப்படின்னும் போது நமக்கு பெரிய விமர்சனம். இப்போ வேலை இல்லை, திண்டாட்டங்கள் அதிகமாக இருக்கும்போது தமிழ்நாட்டை பொறுத்த அளவுலயே நம்ம திராவிட கட்சிகள் மீது பெரிய விமர்சனங்கள் உங்களுக்குள்ளே இருக்கா சார்? அந்த மருத்துவ ரீதியாக, இப்போ மாணவர் ரீதியாக அக்கறை எடுத்து திராவிட கட்சிகள் சொல்லிட்டீங்க. இப்போ திருப்பூர்ல இருக்கவே இங்க வேலைக்கு வச்சாங்க. எங்க இருந்து? அங்க சனாதன ஆட்சி தான் நடந்தது திருப்பூர்லயா? என்ன சொல்றீங்க? திருப்பூர் ஆடைகள் இதுல எல்லாம் பூரா அவங்க மோடி ஹிந்தியில பேசினாருங்க.
அவ்வளவு வடநாட்டு தொழிலாளிகள். ஹோட்டலுக்கு போங்க, ஒரு சர்வர் பாக்கி இல்லாம வடநாட்டுக்காரன், இந்திக்காரன் வேலை கிடைக்கும். யாரு விட்டது அததானே பார்க்கணும். இங்கதாங்க வேலை கிடைக்குது. திராவிட ஆட்சின்னு சொன்னீங்களா, அங்கதான் வேலை கிடைக்குது. சார், சனாதன நீங்க ஆட்சி சொல்லக்கூடிய நடத்துறதுல ஆளை காணோம். சனாதன ஆட்சியாளர்கள் அங்கிருந்து ஆட்களை அனுப்பி இப்ப தமிழ்நாட்டுல வேலை கிடைக்குதுன்னா தமிழ்நாட்டுல வேலை கிடைக்க விட்டது யார் என்ற கேள்வி அதனால இருக்குல்ல. இங்க நிக்குது. இப்ப இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. வடநாட்டுக்காரன் ஏன் இங்க வந்து அடிச்சு பிடிச்சிட்டு வந்து நிக்கிறான்? 50 ஆண்டுகளாக என்கிட்ட ஒரு கேள்வி இருந்தது. 50 ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்திருக்காங்க. இப்போ தொழில்துறையில் போது உங்களுக்கு ஒரு பெரிய விமர்சனம் இருக்கு. தொழிற்சாலைகள் இல்ல, நிறைய மாணவர்களுக்கு வேலை இல்லை. படிச்சுட்டு இப்போ நீங்க சொன்னீங்க, நீங்களே ஒரு பேராசிரியர், இப்போ மாணவர்கள் மெக்கானிக்கல் முடிச்சுட்டு வெளியே வராங்க, வேலை இல்லை. டாக்டர் முடிச்சுட்டு வெளியே வராங்க, வேலை இல்லை. இன்ஜினியர் முடிச்சுட்டு வெளியே வர வேலை இல்லை. பெரிய திண்டாட்டங்கள் இருக்கக்கூடிய இடத்துல 50 ஆண்டு காலம் இவர்கள் ஆண்டு இருக்காங்களே, ஆண்டு என்ன செய்திருக்காங்க, என்ன பெரிய அளவுல செஞ்சதுனால தாங்க இந்த மாநிலத்துக்கு இவ்வளவு பேர் வர்றாங்க. இவ்வளவு இருந்தும் கூட இங்க வந்து வேலை கிடைக்குதுன்னு ஏன் வர்றான்? தொழிற்சாலைகள் இல்லைன்ற ஒரு இல்லைங்கிறது கேள்வி. இருக்குங்க. வரக்கூடிய வட மாநிலத்தில் அவர்கள் யாருமே வந்து இந்த இடத்துல பெரிய அளவுல இன்ஜினியரிங் படிச்சுட்டு வரல. அவங்களுக்கு எந்த வேலை கிடைக்குதோ அந்த வேலையை செய்யறாங்க. மருத்துவக் கல்லூரியில வாங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிதான் நீட் தேர்வு கொண்டு வடநாட்டு மாணவர்கள் எல்லாம் இங்க வந்து சேர்த்துறாங்க. இங்க படிச்சு நான் நீட் தேர்வுல நான் பாஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு இங்க சீட்டு கிடைக்காது. உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ஒரு கருப்பு கண்ணாடி போட்டு பாத்துக்கிட்டு இருக்கிற ஆள் நீங்க. அதனால உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. கருப்பு கண்ணாடி எல்லாம் இல்ல, நீட் தேர்வுக்கு எதிரானவர்கள் தான். நீட் தேர்வு அதெல்லாம் சொல்லாதீங்க, நீங்க அந்த மாதிரி ஆடு இல்ல. நிச்சயமாக எதிரானவங்க அந்த மாதிரி ஆடு ஒரு இதுதான். நீட் தேர்வு என்பது இருக்கவே கூடாது என்பதுல நிலைப்பாடோடு இருக்கக்கூடிய ஆதரவு கிடையாது, கிடையாது. பொதுவான விமர்சனங்கள். ஐயா சொல்லும் போது தொழிற்சாலைகள் இல்லைன்னு சொல்றீங்க, பெரிய அளவுல வேலை இல்லைன்னு சொல்றீங்க. நீங்க சொன்ன காணொலியை பார்க்கலாம், இல்லைன்னு சொல்றீங்க. சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றீங்க? நான் ஒரு கேள்வி முன்வைக்கிறேன். திராவிட கட்சிகள் 50 ஆண்டு காலம் ஆண்டுக்காக தொழிற்சாலைகள் இல்லைன்ற கேள்வியை இங்கதான் நம்ம வைக்கணும் முதல்ல. அப்ப திருப்பூர்ல வந்து வேலைக்கு வரான், அவன் பனியன் கம்பெனில வேலைக்கு வரான். இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்து பனியன் கம்பெனில லண்டன் இருக்குதுங்களா சார்? இன்ஜினியரிங் படிச்சுட்டு மருத்துவம் படிச்சுட்டு பனியன் கம்பெனில வேலை பனியன் கம்பெனி எல்லாத்துக்கும் வந்து கவர்மெண்ட் வேலை கொடுக்காது சார். இங்க 54 இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்குது, ஏன்னா தனியார் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட். அங்க ஆயிரக்கணக்கான வேலை நிற்கிறான், வேலை இருக்கான். ஐயாவுடைய கேள்விக்குடைய புரிதல் எனக்கு புரியல, சத்தியமா புரியல. எனக்கு புரியல. நீங்க வேலை பாக்குறாங்க, வேலை கிடைக்குதுன்னு போனாங்க, அது கவர்மெண்ட் நடத்துறேன். சரி ஐயா, நான் உங்களுடைய வாதத்துக்கு வரேன். எத்தனை தொழிற்சாலைகள்? சத்தியமா தெரியல சார், சத்தியமா நான் தான் சொல்றேன் சார், தமிழ்நாட்டில் சார். சத்தியமா உங்க அளவுக்கு எனக்கு புத்தியே இல்லை. திருப்பூர்ல வேலை கிடைக்குதுன்னா அது நீங்க சொன்னீங்க திருப்பூர்ல வேலை இருக்கு, பனியன் கம்பெனில வேலைக்கு போறான், கூலி வேலைக்கு போறான். கூடி வாழும் மக்களுக்கு வசிக்கக்கூடிய இடத்துல யார் வேணா வந்து வராங்க, வேலை பாக்குறாங்க, போறாங்க. அதுக்கு அனுமதி கொடுத்தது இந்த அரசாங்கம் சார். கூடி வாழக்கூடிய மக்கள் இருக்க வராங்க, வேலை பாக்குறாங்க, வேலை கிடைக்குது. அவ்வளவுதான், அவ்வளவுதான் ஐயா. அதுக்கு வழிவகை கொடுத்ததே நீங்களே சொல்லிட்டீங்க. யாரு வேணாலும் வர்றோம், வேலை வாங்குறோம், பாக்குறான். திராவிட ஆட்சி, திராவிட ஆட்சி. இவன் ஏன் பீகாருக்கு போகல? யாரு இங்க இருக்கிறவன்? இங்க இருக்கிறவன் ஏன் கேள்வி இருக்கு. இவன் ஏன் உத்தரப்பிரதேசத்துக்கு போகல? அங்க ஏன் போகல? இங்க நான் படிக்கிறேன், நான் படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போறேன். பீகாருக்கு போறேன். வெளிநாட்டுக்கு எத்தனை பேர் இன்னைக்கு நேற்று இல்லைங்க, நல்லா இருந்த காலத்துல வெளிநாட்டுக்கு போயிட்டோம். நாங்களாம் எனக்கெல்லாம் வெளிநாட்டுல வேலை கிடைச்சு நான் போக விரும்பல. தமிழகத்துல தொழிற்சாலை இல்லை என்ற கேள்விக்கு ஒரு வாதம் வச்சீங்க, அதுக்கு பதில் கேட்டதுக்கு நீ பதிலே சொல்லல. தொழிற்சாலை இல்லைன்னு சொல்லி நீங்களும் திருப்பூர்ல வந்தவங்க வேலை கேட்பாங்க. தொழிற்சாலை இல்ல, பாலைவனத்துல போய் வேலை பண்ணாங்க, பாக்குறாங்களா? மெக்கானிக்கல் படிச்ச உங்க மாணவர்கள் எங்க வேலை கிடைக்கல? தமிழ்நாட்டு அரசாங்கத்தால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேலை கிடைக்குது. அதாவது ஒன்றிய அரசு எந்த தொழிற்சாலைக்கு ஆரம்பிச்சது சொல்லுங்க? திராவிட ஆட்சி ஆரம்பிக்கல, தருதலைக்கு அயோக்கியருக்கு. ஒன்றிய அரசு கையாளாத ஒன்றிய அரசு கையாளாத அரசு போட்டுறாதீங்க. அந்த என்னது, அந்த ஒன்றிய அரசு தமிழகத்திற்கு மிகப்பெரிய அளவுல எதிர்வினை ஆட்சி கொண்டிருக்கிறது பெரிய விமர்சனங்கள். தமிழ்ல வந்து காங்கிரஸ் திராவிடர்கள் அயோக்கியர்கள் சொல்றான்னு போடாது. அதுக்காக சொல்றேன். அதுக்காக நான் அந்த மாதிரி இது கிடையாது. நான் கேட்கக்கூடிய பொதுவான வாதம் தான். ஒன்றிய அரசு நீங்க வேலை இருக்கிறதுனால தான் அங்க இருக்கோம், இங்க வர்றான். இங்க வேலை இருக்கிறதுனால இங்க வர்றான். ஏதோ ஒரு வேலை கிடைக்குது, ஏதோ ஒரு வேலை கிடைக்குது. இங்க வந்தா வேலை கிடைக்கும். படித்தவர்களுக்கு ஏன் வேலை கிடைக்கல? படிக்காதவங்க இங்க வேலை கிடைக்கிறது, இங்கதான் அங்க கிடைக்குது. ஸ்விக்கிலயாவது வேலை கிடைக்குது, ஜொமேட்டோலயாவது வேலை கிடைக்குது. அது கூட அங்க இல்லையே.
நான் அங்க இருக்கா இல்லையன்ற வாதத்துக்கு வரல. இது என்ன? ஐயா சொன்ன வாதம் ஆரம்ப கட்டத்துல திராவிடத்துல தானே வேலை கிடைச்சது, அவ்வளவுதான். திராவிட கட்சிகள் 50 ஆண்டுகள் ஆமா, அதனாலதான் வேலை கிடைச்சது. நீங்க அதனாலதான் முன்பு வச்ச தமிழ்நாடு விமர்சனம் ஒண்ணு இருக்கு, படித்த மாணவர்களுக்கு வேலை இல்லை என்ற கேள்வி இருக்கு. இதை நான் கேட்கும்போது ஒன்றிய அரசு இங்க தொழிற்சாலைகளை துவங்கவில்லை, இந்த இடத்துல பெரிய அளவுல இல்லை அப்படின்றதெல்லாம் உங்களுடைய விமர்சனமாக இருக்கு. இப்போ நானே வைக்கிறேன் பெரிய விமர்சனங்கள். இப்போ இணைப்புப்பட்டி தொழிற்சாலைகள் முழுவதுமாகவே வந்து தனியாருக்கு தாரவாக்கப்பட்டது, இப்போ தேசிய சொத்துக்கள் தனியாருக்கு தாரவாக்கப்பட்டது, இதெல்லாம் இருக்கு. நான் ஒரு பெரிய விமர்சனங்கள் இருக்கு, நான் நானே வைக்கிறேன், முன்பு வைக்கிறேன், இந்த விமர்சனங்கள் வைக்கிறேன். ஆனா அதே நேரத்துல தமிழ்நாட்டுல 50 ஆண்டுகள் மாறி மாறி ஆட்சியாளர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்றதுதான் உங்களுடைய இந்த கேள்விக்கு தான் உங்களுடைய பதில். பேச விடுறீங்களா? பேசட்டுமா? வடநாட்டுக்காரர் பூரா இங்க வந்து வேலைக்கு வர்றான். இங்க வேலை இல்லைன்னா வருவானா? 50 ஆண்டுகளாக இருந்த திராவிட ஆட்சியில வேலை கிடைக்கிறதுங்கிறதால இங்க வந்துட்டு இருக்கான். உங்க கேள்வியில் நீங்களே பதில் சொல்றீங்க. இங்க படித்தவர்களுக்கு என்ன வேலை இங்க கிடைக்கும்? படிச்சவங்க வந்து வெளிநாட்டுக்கு போறாங்க, இங்க படிச்சவங்களுக்கு வேலை கிடைக்குது. நான் சொன்ன ரவுண்டுக்கு வந்துட்டீங்க. இப்போ தமிழர்கள் வெளிநாட்டுக்கு தான் வேலை, வெளிநாட்டுக்கும் போறான், வெளிநாட்டுலயும் வேலை கிடைக்கிற அளவுக்கு இங்க தயார்படுத்தணும். இங்க வேலை மாத்திரம் இல்ல, வெளிநாட்டுக்கு போனாலும் வேலை கிடைக்கிற அளவுக்கு அவங்கள தயார்படுத்தி இருக்கிறோம். எந்த சனாதன ஆட்சியில இருந்த வெளிநாட்டுல வேலை பார்க்கணும் சொல்லுங்க பாக்கலாம். ஏங்க அவ்வளவு என்னங்க உங்க ஆட்சியிலேயே சொல்றாங்க? நிதி அமைச்சரா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஏர்போர்ட் பொம்பளை தான் போட்டிருக்க, வெளியுறவுத்துறை அமைச்சரா வந்து தமிழ்நாட்டு ஐயரை தான் போட்டிருக்க. ஏன் உங்க படிப்புல மூளை இல்லைங்கிறதுனால எங்க ஊர்ல படிச்சவங்களும் போட்டிருக்க. திராவிட ஆட்சியில சனாதனத்துக்கு ஆதரவான கிடையாது. உங்களுக்கு நீங்க பேசக்கூடிய வாதத்துல நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு உட்கேள்விதான் வைத்திருந்தது தவிர நீங்க அதை அப்படியே திருப்பி சனாதனத்துக்கு எதிராக நான் அந்த மாதிரியான ஒரு ஆதரவாளர் ஒரு பிம்பத்தை வெளிப்படுத்துறீங்க. அது கிடையவே கிடையாது. வெளிப்படுத்துறேன், இது பிரயோஜனம் இல்லை. அதாவது ஐயாவுடைய ஆரம்ப கட்டத்துல இருந்து பார்க்கும்போது திராவிடத்துக்கு மிகப்பெரிய ஆதரவாளராக தெரிகிறாரு. அதை நான் வந்து பாக்குறேன். நான் நிச்சயமா திராவிட ஆதரவாளர். அந்த ஆட்சியில எங்க குடும்பம் பங்கெடுத்து அதனுடைய தோல்விகள் திராவிட ஆதரவாளர் என்பது எங்களுக்குமே பங்கு உண்டு. அப்போ தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் ஆதரிக்கக்கூடிய விஜய்க்கும் உங்களுடைய ஆதரவு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரியார் அவர்களுடைய கொள்கையை முன்னெடுத்திருக்காரு. பெரியாருடைய கொள்கையை எடுத்துக்கிட்டாரு. பெரியாருடைய கொள்கை கடவுள் மறுப்பு கொள்கையை தவிர மற்ற எல்லா கொள்கையும் அவர் கொள்கையை பெரியாருடைய அந்த எல்லா கொள்கையும் முன்னெடுத்திருக்கு. எல்லா கொள்கையும் சொல்லாதீங்க, கடவுள் மறுப்பு கொள்கை முடியாதுட்டாரு, முடிஞ்சு போச்சு. சாதி வேறுபாடுகளை எல்லாம் பத்தி பேச மாட்டாங்க. சாதி மத வேறுபாடுகள் இன்றி எல்லாருமே நம்ம ஒண்ணு அப்படின்றத அவர் மேடையில காவி சாயம் பூசு. பெரியாருக்கு எப்படி காவி சாயம்? வேற என்ன, கடவுள் மறுப்பு வந்து இல்லைன்ட்டாரு. மேல் ஜாதி கீழ் ஜாதியை பத்தி பேச மாட்டேன்ட்டாரு. ஒரு இடத்து கூட வாய் தவறி கூட அமித்ஷாவையும் மோடியை பத்தி வாயை திறக்கல. அது ஒரே யாருக்கு ஆரம்பிக்கும் போது வேகமா ஆரம்பிச்சார் மறந்தாப்படி. பெரியார் காட்டிய வழியில, அண்ணா காட்டிய வழியில, பகுத்தறிவு பாதையில, ஐயோ நம்ம முதலாளி வேற, அது இல்ல விட்டுருக்க அப்படின்னு போயிட்டாரு. என்னங்க இப்ப சொன்னாரு? ஒரே வரியில சொன்னாங்க, தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்தவுடன் சாதி மத வேறுபாடின்றி எல்லாமும் சமத்துவ பாதையில பயணிக்க வேண்டும் என்பதுதான் விஜய் அவர்களுடைய முதல் அறிக்கையாகவே இருந்தது. நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் அவருடைய மேடை பேச்சு மிகவும் வந்து பெரிய அளவுல பாஜக அரசை எதிர்க்கக்கூடியதாக தான் அமைந்திருந்ததை பார்க்கலாம். அதே நேரத்தில் இங்க ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் மிகப்பெரிய அளவுல திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் செய்திருந்தார். குடும்ப கட்சின்ற அளவுக்கு அவர் வந்து விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். சரி, இப்ப நீங்க திராவிடத்தோடைய ஆதரவாளர்னு சொல்லும் போது திராவிடத்தையும் முன்னெடுக்கிறார் அல்லவா விஜய்? வேற என்ன பண்ண முடியும்? 1949 வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சது, 75 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரலாம் அரசியல் செய்யறவங்க திமுக தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் எங்க போனாங்க? விஜயால எந்த மாற்றமும் வந்துடாது, தெரியாது. ராஜாஜி திமுக முதல்ல எதிரிட்டாரு. 67 அவர் தான் கூட்டணியில் வந்துட்டாரு. காமராஜர் திமுக ஒழிக்காமல் விட மாட்டேன்னாரு, தோக்கடிக்கும் காட்டினாரு. அண்ணாவே தோக்கடிச்சாரு, அதுக்கப்புறம் அவர் காணாம போனார். பெரியாரு ராஜா திமுக கொஞ்ச நாள் எடுத்துட்டு பேசாம வந்துட்டாரு. நீங்க சொல்ற உங்க சினிமாக்காரர்கள் யாருக்கு ஆரம்பிக்கல? சரத்குமார், பாக்யராஜ், சிவாஜி கணேசன், விஜயகாந்த், டி ராஜேந்திரன். விஜயகாந்த், சரத்குமார், டி ராஜேந்திரன் முழுக்காராவது ஓரளவு கணக்கு எடுத்துக்கிறாங்க.
ஒரு தடவை எம்எல்ஏவா எம்பியாவெல்லாம் இருந்தாங்க. மற்றவங்க எல்லாம் என்ன ஆனாங்க? எல்லாம் தான் போயிட்டாங்க. அந்த லிஸ்ட்ல விஜய் வந்திருக்காரு கடைசியா. அதே மாதிரி தான் பாட்டு மக்கள் நல கூட்டணி விஜயகாந்த் வச்ச போது நீங்க கொடுக்காத விளம்பரம் அதுல சேராத ஆட்கள். திருமாவளவன் போயிட்டாரு, கம்யூனிஸ்டுகள் போயாச்சு, வைகோ போயாச்சு, எல்லாம் சேர்ந்தாச்சு. அழிந்தது திராவிட இயக்கம்னு போட்டீங்க, ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. அவ்வளவுதான். 2026 எங்களுடைய இலக்குன்னு சொல்லியிருக்காரு விஜய். 26 2026 வரும், 3026 இலக்கு வரும். 26 நம்பர் எப்போ வேணாலும் காத்துக்கிட்டே இருக்கு. கருவாடு திங்க காத்திருந்து கடல் வத்தி மீனெல்லாம் சேர்த்து கருவாடு தின்ன காத்திருந்து குடல் வத்தி சேர்த்தாதான் கொக்குன்னு. கடல்ல இருக்கிற மீன் கடல்லாம் வத்தி போச்சுன்னா அதுல இருக்கிற மீனெல்லாம் கருவாடு ஆயிடும். அந்த கருவாடானது நிறைய சாப்பிடலாம் சொல்லிட்டு பட்னியா கிடந்ததான் கொக்கு. இந்த பழமொழியை போய் விஜய் கிட்ட சொல்றேன்.